நான் வந்து திரு சிவராஜசேகரன் சார், இத்தனை முறை வந்தாலும் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கறதுல பாஜக உறுதியா இருக்காங்க. ஆனா கட்சியை வளர்க்கணும்னு சொன்ன காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ தமிழகத்திற்கு வரல. ஆனா நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரதமர் வராரு, அமித்ஷா வராரு, ராஜ்நாத் சிங் வராங்க, ஜே.பி. நட்டா முதற்கொண்டு வருகிறார்கள். அப்போ காங்கிரஸ் என்ன செய்கிறது? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கே இருக்கிற திட்டங்கள் மூலமாக மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருக்கிறது. எனவே இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை முறை படையெடுத்தாலும் என்ன நடக்கும் என்கிறது தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அவர் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது, அவர்கள் குரல்களை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது அப்படின்னு அவர் ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் பிரதமர் வேட்பாளராக இங்கே முன்னிறுத்துகிற போது அதை ஆதரித்து வாக்களித்த அதிக மக்கள் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்கள் அதிகம் கொண்டாடுகிற தேசத்தின் தலைவர் ராகுல் காந்தி. அதனால எங்களை பொறுத்தவரை மிகுந்த நம்பிக்கை எங்கள் தமிழக மக்கள் மீது இருக்கிறது. அதனால இங்கே யார் பலகீனமாக இருக்கிறோம் என்று கருதுகிறார்களோ அவர்கள் தான் பலமுறை படையெடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறதே தவிர அதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிடும் என்பது அவர்களுக்கே அந்த நம்பிக்கை கிடையாது. இல்ல, ஒரு முக்கிய தலைவர்களோட வருகை இல்லை அப்படின்னா உங்க கூட்டணியோ உங்க கட்சியோ எப்படி வளரும்? அதாவது இங்கே எங்களுக்கான தலைமையினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அதற்கான பிரச்சார வியூகத்தை அவர் இனிமேல் தான் வகுக்கப் போகிறார். அவர் வியூகத்தின் அடிப்படையிலேயே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இனிவரும் காலங்களிலே அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். எங்களுடைய எண்ணம் என்பது இங்கே கூட்டணிக்கான தலைமை அவர்கள் இருக்கிறார்கள் என்பது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் எதுனா, யார் அங்கே கூட்டணிக்கு தலைமை இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது அந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து விட வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வராங்க. அவர்களுக்கு தலைமை அவர்களை நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எடப்பாடியை கூட்டணியின் தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க தலைவராக நினைத்து வாங்கிக்கோங்க சார். காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் நீங்க வளர்க்கணும்ன்றீங்க. இப்ப கூட கூட்டணியில ஆட்சி, அதாவது ஆட்சியில பங்குங்கிறத காங்கிரஸ் முன்வைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் செய்யல அப்படின்னா அது எப்படி சார் கை கொடுக்கும்? ஆட்சியினுடைய பங்கு அப்படின்ற கருத்தை பொறுத்தளவிலே தலைவர் அவங்க கே.சி. வேணுகோபால் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு சொல்லிட்டாங்க. அந்த கருத்து, அது குறித்த விவரங்கள், விமர்சனங்கள், அது குறித்த விவாதங்கள் எல்லாம் மேலிடம் உரிய முறையில் வைக்கும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். கட்சியை பொறுத்தளவில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சி மிக வலிமையான கட்சியாக இருக்கிறது. இல்லை அவர் பேசும்போது நான் குறிக்கிட்டேன், மிகவும் வலிமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் அதற்கான பணிகளை நீண்ட நாளுக்கு முன்னே நாங்கள் தொடங்கிட்டோம். கிட்டத்தட்ட எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்திருக்கிறோம். நாங்கள் கிராம கமிட்டிகளை நியமித்திருக்கிறோம், வார்டு வட்டார கமிட்டிகளை நியமித்திருக்கிறோம், கட்சியின் மறுசீரமைப்பை செய்திருக்கிறோம், புதிய நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம். எங்கள் கட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து இன்றைக்கு களத்திற்கு தயாராக இருக்கிற தோழமைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணியின் கட்சியாக காங்கிரஸ் பேர் இயக்கம் முதன்மையான கட்சியாக இருக்கிறது. எங்கள் படி செம்மனே தனித்து நின்று பிரதமருடைய வருகை எங்களை ஊக்கப்படுத்தினதுனால நாங்க 1% ஓட் பேங்க் மெயின்டைன் பண்றோம்னு பிஜேபி சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணம் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இல்லையா? நாங்க ராகுலை நம்பி இல்லை, நாங்க திமுகவை மட்டும் நம்பி இருக்கிறோம்னு தான் சுத்தி சொல்றாங்க. தமிழ்நாட்டின் மக்களுடைய எண்ணம் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர்ங்கிறது, மோடி பிரதமர்ன்றது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மோடியை பிரதமராக முன்மொழியவில்லை இந்த வரைக்கும். இந்த தேர்தலில் அவர்கள் தொடர்ந்து தோல்வி. இன்னொரு விஷயம் சொல்றதை கேளுங்க. இன்றைக்கு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அது பார்வை மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்தால் இந்திய தேசத்தின் மக்களுடைய பார்வை ட்ரம்ப் மீது எப்படி இருக்குமோ அது மாதிரி, எப்படி இந்தியாவுடைய நலன்களை பாதிக்கிற மாதிரி வரிகளை விதித்து எப்படி அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறாரோ அதே போல இங்க இருக்கிற மோடி தமிழ்நாட்டை அப்படி ஆக்க வேண்டும் நினைக்கிறார். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை அப்படி ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் அந்த மாநிலங்களுக்குள்ள உரிமைகளை மறுக்கிறார். அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நிதி பகிர்வுகளை செய்யவில்லை என்று அவர் மறுக்கிறார். எனவே எங்களை பொறுத்தளவில் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தா இந்த தேசம் எப்படி அவரை எதிர்கொள்ளுமோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வருகிற போது மோடியை அப்படித்தான் இந்த மாநில மக்கள் பார்க்கிறார்கள். எனவே மோடியை தலைமையாக ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல சார், அப்ப தேர்தலை ஒட்டி கூட ராகுல் காந்தியோ அல்லது கார்கே போன்ற மூத்த தலைவர்களோ தமிழ்நாட்டுக்கு பீகார் தேர்தலில் ஓடி போயிட்டார். அவர் பேசும்போது நான் குறிக்கிட்டேன், கட்சிக்கு ஒரு கூட்டணியினுடைய தலைமை அப்படின்ற போது இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி நான் ஆட்சி அமைக்கிறேங்கிறாரு. கழக ஆட்சி அமையணும் அவர் சொல்றாரு. அவர் தான் தலைமை இங்கே தமிழ்நாட்டுக்குங்கிறாங்க. ஆனால் அவரை மீறி, அவரை அச்சுறுத்தி அந்த கட்சியை அடிமையாக்கி இவர்கள் கோலச்ச பார்க்கிறார்கள். அது மாதிரியான அடிமைகளை வைத்துக் கொண்டு அமைகிற கூட்டணி அல்ல எங்கள் கட்சி. தோழமை கட்சிகளோடு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டிருக்கிற வலுவான கூட்டணி. அதனால எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
நாங்கள் குற்றவாளிகளை வைத்துக் கொண்டு கூட்டணி அமைக்கவில்லை. நாங்கள் இந்த தேசத்திற்கு, அதாவது நாங்கள் இந்த தேசத்திற்காக, தேச நலனுக்காக, ஒருமைப்பாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய சமூக நீதிக்காக போராடுகிற கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரே முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன் சார். திரு சூரிய பிரகாஷ் சார் இணைப்பில் வந்திருக்கீங்க, வணக்கம். இப்போ இந்த கூட்டணி விவகாரத்துல மோடியினுடைய வருகை, அவருடைய பரப்புரை அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியை வலு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா. இப்போ தொடர்ந்து கேள்விகள் கேட்கும்போது ஏன் அவர் அடிக்கடி வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளரும் முக்கியம், ஒவ்வொரு வாக்காளரை நம்ம போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மோடி அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் பிரதமர் இத்தனை முறை அவரோட ரொம்ப ரொம்ப பிஸி ஷெட்யூல். இப்போ குளோபல் பாலிடிக்ஸ்ல, ஜியோ பாலிடிக்ஸ் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், பல நாட்டு தலைவர்களை, ஐரோப்பிய யூனியனோட லீடர்ஸ் மீட் பண்றதுல இருந்து, பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்துறதுல இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய தேவை. அதுதான் மக்களை மதிக்கிறது அப்படின்னு சொல்றது. நம்ம மக்களை ஏதோ ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தோ இல்ல வெவ்வேறு ஆட்களை அனுப்பியோ ஏதாவது மாயஜாலம் பண்ணி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய முகத்துக்கு மக்கள் வாக்களிக்க நினைக்கிறாங்க. இந்த கட்சியோட முகமா, தேசிய முகமா அவர் இருக்கும்போது அந்த மக்களை நேரடியாக வந்து தான் அந்த மக்களை வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வெறும் பிரதமருக்கு மட்டும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் தேர்தல் வரைக்கும், ஒரு எம்எல்ஏ எம்பி தேர்தல் வரைக்கும் அந்த பர்டிகுலர் வேட்பாளரும் சரி, அவங்க சார்ந்தவர்களும் சரி, தலைவர்களும் சரி மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்பது வாக்காளர்களின் எண்ணம். நான் உனக்குதான் ஓட்டு போடுறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாலும் என்னை நீ ஒரு முறை ஓட்டு கேட்கணும், அதுதான் எனக்கான மரியாதைன்னு வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. இது எல்லா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு வந்தா கூட்டணியை பலப்படுத்தணும், கூட்டணியை வளர்க்கணும், கட்சிக்கு வாக்குகள் வாங்கணும்னு சொல்லலாம் சார். அதுக்கு முன்னாடியே இத்தனை முறை வர வேண்டிய தேவை இருக்கும் போதுதான் அந்த கேள்வி இருக்கு. இல்ல, தேர்தல் அறிவித்த பிறகுதான் தேர்தல் வேலை நடக்கும் அப்படின்னா கூட்டணி எல்லாம் எப்படி அறிவிக்கிறீங்க? தேர்தல் தேதி முடிஞ்ச பிறகு கூட்டணி அறிவிக்கலாம்ல? அப்படி கிடையாது. கூட்டணி எந்த கணக்குகள் வந்தாலும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் பிக்சட் மெம்பர்ஸ் தான். என்டிஏல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் வாக்குங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த மக்களை சந்திச்சு அவர் கேட்கிறாரு. தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் இடையில 3-4 வாரம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். 4 வாரமோ 6 வாரமோ இருக்குன்னா அதுக்குள்ளார மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி கேட்கறாங்கிறது அவங்களோட கமிட்மெண்ட்டை காட்டுது, ஹார்ட் ஒர்க் காட்டுது. ஒரு நாள் வேலை பார்த்துட்டு 7 நாள் லீவ் எடுக்கிற கல்ச்சர்ல இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு 7 நாள் வேலை பார்க்கறவங்களை பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது ஏன் நம்மளுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மெனக்கெட்டு ஒரு தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் தேவை, அனைத்து வாக்காளர்களுக்கும் தேவை, ஒவ்வொரு சீட்டும் முக்கியம், ஒவ்வொரு கட்சியும் முக்கியம் அப்படின்னு இறங்கி பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேர்தல் நடக்கிற எல்லா மாநிலங்களும் நேரடியாக சென்று வாக்கு கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு கலாச்சாரம். சூரிய பிரகாஷ், இப்போ பாஜக எதிர்ப்பு, என் கேள்வி வாங்கிக்கோங்க, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையை சரி செய்ய வேண்டிய இடத்துல இப்ப பாஜகவே இருக்கிறதுனால பிரதமர் இத்தனை முறை தமிழகத்திற்கு பரப்புரை செய்ய வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத திமுகவால ஃபீட் பண்ணப்படுற ஆட்கள் உண்டாக்குற ஒரு பொய்யான ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தான். அது ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு. தமிழ படுகொலை செய்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை படுகொலை செய்வதற்கு காரணமாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக எப்படி மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது, எத்தனை தமிழர்கள் தீக்குளித்து செத்தார்கள், எவ்வளவு மாணவர்கள், எத்தனை லட்சம் பேர் அரெஸ்ட் ஆனாங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டு வரலாற்றிலே, தமிழர்களோட வரலாற்றிலேயே பார்க்காத மிக கொடூரமான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்தோம். அந்த கட்சிக்கு கூட எதிர்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வருதுன்னு நீங்க சொல்றீங்கிறத நீங்க தான் எனக்கு விளக்கணும். சொல்ல போனா பாஜகவுக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கிற